வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னை வளசரவாக்கத்தில் பேராசிரியர் அரங்கம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி, மக்களவை ஒத்திவைப்பு. இந்திய கூட்டாண்மையை உயர்த்த அமெரிக்க அதிபருடனான சந்திப்பு அமையும், பிரதமர் மோடி அறிவிப்பு. துணை வேந்தரை நியமிக்க தேடல் குழு அமைப்பு, தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. வங்கதேச வன்முறையால் 1400 பேர் உயிரிழப்பு, பாதுகாப்பு படையினரே காரணம் என ஐநா அறிவிப்பு. சென்னை அடையாறு மேம்பாலம் அருகே மெட்ரோ பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். சென்னை வளசரவாக்கத்தில் டாக்டர் மணமல்லி அன்பழகம் அறக்கட்டளை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பேராசிரியர் அரங்கத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அதன் பின்னர் அரங்குகளையும் பார்வையிட்டார். அதனைத் தொடர்ந்து சென்னை அடையாறு மேம்பாலம் அருகே மெட்ரோ பணிகள் குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்து வருகிறார். இவ்விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் கே.என். நேரு, மா. சுப்பிரமணியன் உட்பட சட்டமன்ற உறுப்பினர்கள் நிகழ்வில் பங்கேற்றுள்ளனர். மக்களவை எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற சபை இன்று காலை கூடியுள்ளது. முன்னதாக மாநிலங்களவையில் வக்பு வாரிய திருத்த மசோதா மீதான கூட்டுக்குழு அறிக்கையை கூட்டுக்குழு உறுப்பினர் மேக்தா குல்கர்னி அறிக்கையை தாக்கல் செய்தார். இதற்கு காங்கிரஸ், திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர். அறிக்கையை திரும்ப பெற வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்கள் எழுப்பினர். மேலும் ஒன்றிய அரசு தனது சொந்த நலனுக்காக செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டினர். இதனால் அவைத் தலைவர் நடவடிக்கைகளை சீர்குலைக்க வேண்டாம் என்றும் அவையின் மரபை பின்பற்றுமாறும் வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் கூட்டாண்மையை உயர்த்தவும் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கவும் அமெரிக்க அதிபருடனான இந்த சந்திப்பு அமையும் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். இந்திய பிரதமர் மோடி 3 நாள் சுற்றுப்பயணமாக பிரான்ஸ் சென்றுள்ளார். அங்கு AI உச்சி மாநாட்டில் பங்கேற்றதை தொடர்ந்து அமெரிக்காவில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று அதிகாலை அமெரிக்கா வாஷிங்டன் DC நகருக்கு சென்றடைந்தார். அங்கு அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளார். இந்த சந்திப்பு இந்தியாவில் பெரும் எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருக்கிறது. இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் அவர் அதிபர் டொனால்டு டிரம்பின் முதல் பதவிக்காலத்தில் இருந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான ஒத்துழைப்பில் பெற்ற வெற்றிகளை தொடர இந்த பயணம் ஒரு வாய்ப்பாக இருக்கும் என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தொழில்நுட்பம், வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் அமெரிக்காவுடனான இந்தியாவின் கூட்டாண்மையை உயர்த்தவும் ஒரு செயல் திட்டத்தை உருவாக்கவும் இந்த சந்திப்பு இருக்கும் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக புதிய துணைவேந்தரை நியமனம் செய்ய தேடுதல் குழுவை தமிழக அரசு நியமித்துள்ளது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய தேடுதல் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இந்த குழுவில் ஆளுநரின் பிரதிநிதியாக தேசிய கல்வி திட்டம் மற்றும் மேலாண்மை கல்வி நிறுவன துணைவேந்தரும் UGCயின் உறுப்பினருமான பேராசிரியர் சசிகலா வாஞ்சாரியும், அரசின் பிரதிநிதியாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக ஓய்வு பெற்ற இயக்குநருமான மருத்துவர் தனபாலன் மற்றும் தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழக கலைக்குழுவின் பிரதிநிதியாக கால்நடை பொருட்கள் தொழில்நுட்பத்துறையின் முன்னாள் தலைவர் மருத்துவர் ராபின்சன் JJ ஆப்ரஹாம் ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து கால்நடை, பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை செயலாளர் சத்யபிரதா சாஹூ வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக புதிய துணைவேந்தரை தேர்வு செய்ய தேடுதல் குழுவை அமைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் பல்கலைக்கழகத்தின் வேந்தரான ஆளுநர் RN ரவி இக்குழுவில் UGCயின் பிரதிநிதியும் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வங்கதேசத்தில் ஏற்பட்டுள்ள தொடர் வன்முறையால் 1400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. வங்கதேசம் மாநிலத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் மாணவர்களின் போராட்டத்தில் பெரும் வன்முறை ஏற்பட்டது. இதனால் அந்நாட்டின் பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் அடைக்கலம் புகுந்தார். இந்நிலையில் மாணவர்கள் நடத்திய போராட்டத்தில் 1400க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐநா வெளியிட்டுள்ள அறிக்கையில்,
வங்கதேச பாதுகாப்பு படைகள் மனித உரிமைகள் மீறலில் ஈடுபட்டுள்ளதாகவும் போராட்டக்காரர்களை பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாகவும் தெரிவித்துள்ளது. இதனால் அதிக மனித உரிமை மீறல் குற்றங்கள் நடந்ததாகவும் ஆட்சி மாற்றங்கள் இருந்தும் நிர்வாக அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படவில்லை என குறிப்பிட்டுள்ளது. மேலும் இது குறித்து விரிவான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று ஐநா கேட்டுக் கொண்டுள்ளது. பள்ளி மாணவர்களிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபடும் ஆசிரியர்களின் சான்றிதழ்கள் ரத்து செய்யப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கிருஷ்ணகிரியில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவியிடம் 3 ஆசிரியர்கள் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் இதுபோன்ற பாலியல் வன்கொடுமைகள் அதிகரித்து வருவதால் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள், சமூக ஆர்வலர்கள் பலர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்நிலையில் பாலியல் அத்துமீறலில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி தகுதி ரத்து செய்யப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக வெளியான செய்திக்குறிப்பில் இதுபோன்ற சம்பவத்தில் உண்மை தன்மை நிரூபிக்கப்படும் பட்சத்தில் யாராக இருந்தாலும் அவர்களின் கல்வி தகுதி சான்றுகளை முழுமையாக ரத்து செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். பட்ஜெட்டில் திருக்குறள் மட்டுமே சொல்லப்படும் நிலையில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனமில்லை என கனிமொழி எம்பி விமர்சித்துள்ளார். விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் மகளிர் அணி மற்றும் மகளிர் தொண்டரணி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழி, வனத்துறை அமைச்சர் பொன்முடி, விழுப்புரம் பொறுப்பாளருமான டாக்டர் பொன் கௌத சிகாமணி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது கூட்டத்தில் பேசிய எம்பி கனிமொழி, பெரியார் குறித்து அவதூறு பரப்புவோரை சுட்டிக்காட்டி பெரியாரை யாரும் வெல்லவும் முடியாது, வீழ்த்தவும் முடியாது என்றும் இந்த மண்ணில் ஜாதி இல்லை என கூறும் ஒவ்வொருவரின் மனதிலும் பெரியார் வாழ்ந்து வருவதாக தெரிவித்தார். மேலும் பெண்கள் பலரும் பெரியாரை பற்றி படிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். பிற்போக்குத்தனத்தை திணிக்காதே என்று சொல்லக்கூடிய மாநிலம்தான் தமிழ்நாடு என்றும் பட்ஜெட்டில் திருக்குறள் மட்டுமே சொல்லப்படும் நிலையில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்க ஒன்றிய அரசுக்கு மனமில்லை என்று விமர்சித்து பேசினார். மற்ற மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய அளவில் பல்வேறு முன்னோடி திட்டங்களை அமைத்து தந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நல்லாட்சி நடத்துவதாக அமைச்சர் மெய்யநாதன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் திருமண நிதி உதவியுடன் தாலிக்கு தங்கம் வழங்கும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ஏ.பி. மகாபாரதி தலைமையில் நடைபெற்றது. இதில் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் கலந்து கொண்டு 102 பயனாளிகளுக்கு 1,07,57,000 மதிப்பிலான திருமண நிதி உதவியுடன் தாலிக்கு தங்கத்தையும் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் 5 பயனாளிகளுக்கு தலா ரூபாய் 6,690 வீதம் 33,450 மதிப்பீட்டிலான தையல் இயந்திரங்களை வழங்கினார். அதன் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல்வேறு மாநிலங்கள் பின்பற்றக்கூடிய முன்னோடி திட்டங்களை வகுத்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நல்லாட்சி நடத்துவதாக பெருமிதம் தெரிவித்தார். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை வழங்கி தமிழ்நாட்டில் இருக்கின்ற 1 கோடி குடும்பத் தலைவர்களுடைய நல்வாழ்வுக்கு அடித்தளமிட்டவர் நம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்தியாவில் இப்படி ஒரு ஆட்சி, இப்படி ஒரு நல்லாட்சி, அனைத்து மக்களுக்கான திட்டங்கள் அந்தந்த துறை மூலமாக சென்று சேர வேண்டும் என்று ஆட்சி நடத்துகிற நம் தமிழக முதலமைச்சருடைய திட்டங்கள் தான் இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்கள் இன்றைக்கு செயல்படுத்த தொடங்கியிருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, அருகில் இருக்கின்ற மாநிலங்கள் மற்றும் இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்கள் தமிழக முதலமைச்சரை போல நமக்கு ஒரு முதலமைச்சர் கிடைக்கவில்லை என்று ஏங்கி பார்க்கக்கூடிய அளவில் ஒரு மிகச்சிறந்த ஆட்சியை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். இதில் எம்எல்ஏக்கள் நிவேதா முருகன், பன்னீர்செல்வம், ராஜ்குமார், கூடுதல் ஆட்சியர் சபீர் ஆலம், மாவட்ட வருவாய் அலுவலர் உமா மகேஸ்வரி, மாவட்ட சமூக நலத்துறை அலுவலர் சுகிர்தா தேவி உள்ளிட்ட துறை அதிகாரிகள் உடன் இருந்தனர். ஐபிஎஸ் அதிகாரி பொன் மாணிக்கவேலுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சிலை கடத்தல் வழக்கில் முன்னாள் காவல் துணை சூப்பரண்ட் காதர் பாட்ஷாவை ஐபிஎஸ் அதிகாரி பொன் மாணிக்கவேல் கைது செய்தார். அதன் பின்னர் சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி தான் கைது செய்யப்பட்டதாகவும் ஐபிஎஸ் அதிகாரி பொன் மாணிக்கவேல் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க கோரி காதர் பாஷா வழக்கு தொடர்ந்திருந்தார்.
இது தொடர்பாக கடந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஜாமீன் மனு மீதான காணொலி காட்சி மூலம் விசாரணை நடந்து கொண்டிருந்த போதே தன்னை கைது செய்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்த மனுவை தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு நேற்று விசாரணை செய்தது. இரு தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த நீதிபதி உச்ச நீதிமன்றத்தின் கைதுக்கு எதிராக காதர் பாஷாவின் மேல்முறையீடு மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளார். மயிலாடுதுறையில் மகளிர் இலவச பேருந்து சேவை கோரி தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறையில் இருந்து சேந்தங்குடி, நாகங்குடி, திருநின்றியூர், ஆத்தங்குடி, கதிராமங்கலம், வைத்தீஸ்வரன் கோவில், குன்றத்தூர், பாகசாலை வழியாக தேத்தாக்குடி செல்லும் மார்க்கத்தில் மஃபசல் பேருந்து சேவை மட்டும் இயக்கப்பட்டு வருகிறது. எனவே இப்பகுதி பெண்கள் பயன்பெறும் வகையில் இலவச பேருந்து சேவையை அனுமதிக்க கோரி தமிழக வெற்றி கழகத்தினர் மாவட்ட தலைவர் கோபிநாத் தலைமையில் அக்கட்சியினர் 100க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். மேலும் சீர்காழியை அடுத்த கதிராமங்கலம் கிராமத்தில் விவசாய நிலங்களுக்கு செல்லும் பாதையில் அமைந்துள்ள வாய்க்காலின் குறுக்கே இணைப்பு பாலம் கட்டித்தர வலியுறுத்தியும் அவர்கள் மனு அளித்திருந்தனர். தர்மபுரி அருகே பள்ளி மாணவிகளிடம் கணக்கு ஆசிரியர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தர்மபுரி அருகே உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் கணக்கு ஆசிரியராக பணியாற்றி வரும் ராஜகுரு என்பவர் வகுப்பறையில் மாணவிகளிடம் இரட்டை அர்த்தங்களில் பேசியதாகவும் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாகவும் 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் தலைமை ஆசிரியரிடம் புகார் அளித்துள்ளனர். இது குறித்து தலைமை ஆசிரியர் நடத்திய விசாரணையில் குற்றங்கள் உறுதியாக்கப்பட்டதை தொடர்ந்து தர்மபுரி அனைத்து மகளிர் காவல்துறையினர் ஆசிரியர் ராஜகுருவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்துள்ளனர். தர்மபுரி மாவட்டத்தில் கடந்த சில வாரங்களாக பள்ளிகளிலேயே ஆசிரியர்கள் மூலம் பாலியல் தொந்தரவு அதிகரித்து வருவது பெற்றோர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஊட்டி, கொடைக்கானல் போன்று சென்னையில் பனிமூட்டம் அதிகமானதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். சென்னை புறநகர் பகுதியான சோழிங்கநல்லூர், செம்மஞ்சேரி, ஒட்டியம்பாக்கம், சித்தாலப்பாக்கம், பள்ளிக்கரணை, மேடவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிகாலை முதலே அதிக அளவு பனிப்பொழிவு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலையில் எதிரே வரும் வாகனங்கள் கூட கண்ணிற்கு தெரியாத அளவில் அதிக அளவு பனிப்பொழிவு ஏற்பட்டதால் வாகனங்கள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடி சென்றுள்ளன. பேருந்து, லாரி, வேன் உள்ளிட்ட பெரிய வாகனங்கள் 100 மீட்டருக்கு பிறகு சாலையில் மறையும் அளவிற்கு பனிப்பொழிவு ஏற்பட்டிருப்பதால் விபத்து ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் வாகன ஓட்டிகள் பயணிப்பதாக வேதனை தெரிவித்துள்ளனர். குத்தாலம் திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு மகா யாகம் மற்றும் கலசாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் செட்டியார் வடக்கு வீதியில் திரௌபதி அம்மன் கோவிலில் தை மாத பௌர்ணமியை முன்னிட்டு கணபதி ஹோமம், சுதர்சன் ஹோமம், துர்க்கை லட்சுமி மற்றும் சரஸ்வதி மூல மந்திர ஹோமம் ஆகியவை நடைபெற்றது. தொடர்ந்து புனித நீர் கொண்டு திரௌபதி அம்மனுக்கு கட அபிஷேகமும் மகா தீபாராதனையும் செய்யப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. ராணிப்பேட்டையில் சிறப்பு மனுநீதி நாள் முகாமில் 1.3 கோடி மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா வழங்கினார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் சிறப்பு மனுநீதி நாள் முகாம் நடைபெற்றது. சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்தினம் முன்னிலையில் மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா 273 பயனாளிகளுக்கு 1.3 கோடி மதிப்பீட்டிலான அரசு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதன் பின்னர் பேசிய அவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு வட்டங்கள் வாரியாக சென்று பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தும் கோரிக்கை மனுக்களை பெற்றும் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணும் வகையில் சிறப்பு மனுநீதி நாள் முகாம் நடத்தப்படும் என உறுதி அளித்தார். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டப்பட்டு வருவதாகவும் இதில் விடுபட்டுள்ளவர்களுக்கு தகுதியின் அடிப்படையில் வரும் நிதியாண்டில் வீடு ஒதுக்கீடு செய்து தரப்படும் என தெரிவித்தார். திருப்பத்தூர் அருகே வீடு தீப்பற்றி எரிந்த நிலையில் 1.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 3 சவரன் தங்க நகைகள் சேதமடைந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த பெரிய வரிகம் பகுதியை சேர்ந்தவர் குப்பன். அவரது வீட்டில் மின்கசிவு ஏற்பட்டு டிவி மற்றும் குளிர்சாதன பெட்டிகள் எரிந்து சேதமடைந்துள்ளது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு துறையினர்
தீயை அணைப்பதற்குள் வீடு முழுவதும் மலமளவென தீப்பற்றி எரிந்ததில் வீட்டில் இருந்த 1.5 லட்சம் ரூபாய் பணம் மற்றும் 3 சவரன் தங்க நகைகள், ஆடை ஆபரணங்கள் மற்றும் வீட்டில் இருந்த பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்துள்ளது. தகவல் அறிந்து வந்த உமராபாத் காவல்துறையினர் இந்த தீ விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூரில் திடக்கழிவு திட்டத்தை மேம்படுத்த அரசு வழிகாட்டுதல் படி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது நிறுவனங்கள் குழு இன்று ஆய்வு மேற்கொண்டது. அதன் தொடர்ச்சியாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது. அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது நிறுவனங்கள் குழு தலைவர் AP நந்தகுமார், இந்த ஆய்வின் மூலம் அரசு ஊழியர்களுக்கு வீடுகள், பட்டியலின மக்களுக்கு வீடுகள் மற்றும் பாதுகாக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவித்தார். மேலும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ள குறைகளுக்கு குழு விவாதித்து பேரவைக்கு அறிக்கை அனுப்பப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்தார். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகம், தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம், ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு மீன்வள மேம்பாட்டு கழகம், பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் பொருளாதார மேம்பாட்டு கழகம், தமிழ்நாடு தொழில் முன்னேற்ற நிறுவனம் ஆகிய நிறுவனங்களில் ஆய்வு செய்யப்பட்டன. இந்த ஆய்வு செய்யப்பட்டதன் வாயிலாக அரசு ஊழியர்களுக்கு வீடுகள், ஆதி திராவிட மக்களுக்கு வீட்டு வசதி, கடைகள் கூடுதலாக கட்டித்தருதல், நீர் ஆதாரங்கள் பாதுகாக்கப்பட வேண்டிய வழிமுறைகள், காற்று சுற்றுச்சூழல் பாதிப்படையாத வகையில் எடுக்கப்பட வேண்டிய நடைமுறைகள் மற்றும் தொழிலாளர் நலம், தொழிலாளர் வளம், அதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டுள்ளன. 1-2 குறைகளை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. இதில் அதிக நிறைகளும் உள்ளன. குழு விவாதித்து பேரவைக்கு அறிக்கை அளிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வேலூர் குடியாத்தம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் சிறுத்தைகள் புகுந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே துருவம், அனுப்பு, கள்ளப்பாடி, காந்தி கணவாய் உள்ளிட்ட பகுதிகளில் சிறுத்தை நடமாட்டம் அதிகரித்து வருவதாக அப்பகுதி மக்கள் வனத்துறையினரிடம் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் மாவட்டத்தின் பல்வேறு வனப்பகுதிகளில் கூண்டு அமைத்து பிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் குடியாத்தம் காளியம்மன் பட்டி சாமியார் மலை பகுதியில் சிறுத்தை ஒன்று குரங்குகளை தாக்கியுள்ளது. இதில் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் குடியாத்தம் ஒன்றிய குழு தலைவர் சத்யானந்தாவிடம் கோரிக்கை விடுத்ததன் பேரில் சிறுத்தையை பிடிக்கும் முயற்சி தீவிரமாக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரித்து 63,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஆபரண தங்கம் கிராமிற்கு 40 ரூபாய் அதிகரித்து 7,980 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 107 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளியின் விலை 1,07,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையில் எந்தவித மாற்றமும் ஏற்படவில்லை. துளசி கபார்டுக்கு தேசிய நுண்ணறிவு பிரிவு இயக்குநராக அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பாம் கோண்டி பதவி பிரமாணம் செய்து வைத்துள்ளார். அமெரிக்காவின் 47வது ஜனாதிபதியாக குடியரசுக் கட்சியை சேர்ந்த டொனால்ட் ட்ரம்ப் கடந்த 20ஆம் தேதி பதவியேற்றுக் கொண்டார். அவரது மந்திரி சபையிலும் அமெரிக்க அரசாங்கத்தின் பல்வேறு உயர் பதவிகளிலும் இந்திய வம்சாவழியை சேர்ந்தவர்கள் பலர் இடம்பெற்றுள்ளனர். அந்த வகையில் வெள்ளை மாளிகையின் ஊடக துணை செயலாளராக முன்னாள் பத்திரிகையாளர் குஷ் தேசாய் நியமிக்கப்பட்டார். அவரை தொடர்ந்து அந்நாட்டின் தேசிய நுண்ணறிவு பிரிவு இயக்குநராக துளசி கபார்ட் அறிவிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து இன்று அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் பதவியேற்றுக் கொண்டார். ஜனாதிபதி ட்ரம்ப் தலைமையில் நடந்த இந்த நிகழ்ச்சியில் கபார்டுக்கு அமெரிக்க அட்டர்னி ஜெனரல் பாம் கோண்டி பதவி பிரமாணம் மற்றும் ரகசிய காப்பு பிரமாணம் செய்து வைத்தார். மீண்டும் தலைப்பு செய்திகள். சென்னை வளசரவாக்கத்தில் பேராசிரியர் அரங்கம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் அமளி, மக்களவை ஒத்திவைப்பு. இந்திய கூட்டாண்மை
மேலாண்மையை உயர்த்த அமெரிக்க அதிபருடனான சந்திப்பு அமையும், பிரதமர் மோடி அறிவிப்பு. துணை வேந்தரை நியமிக்க தேடல் குழு அமைப்பு, தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. வங்கதேச வன்முறையால் 1400 பேர் உயிரிழப்பு, பாதுகாப்பு படையினரே காரணம் என ஐநா அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.